பிரைஸ் காட். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது அவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவரை விசுவாசித்த மனிதர்களுக்கு, அவர் நேசித்த மனிதர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். பாருங்கள், இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். செங்கடலை பிளந்தது பெரிய காரியம். யோர்தானை பின்னிட்டு ஓட செய்தது பெரிய காரியம் இல்லையா? வனாந்தரத்தில் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தது பெரிய காரியம். பல அற்புதங்களை செய்தது பெரிய காரியம். மரித்தோரை உயிரோடு எழுப்பினது, குருடருக்கு பார்வை கொடுத்தது, சப்பானியை நடக்க வைத்தது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாம் பார்க்கிற போது, பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கும் போது, ஆண்டவர் பெரியவர், அவர் சர்வ வல்லமுள்ள கர்த்தர், உலகத்தில் அவர் பெரியவராயிருந்து முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. பாருங்க, ஒரு வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்க போகிறோம். யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மனுஷனால கூடாதது தேவனால் கூடும். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. எனவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதுவரை எந்த காரியம் உங்களால் செய்ய முடியாமல் தடைப்பட்டிருக்கிறதோ அந்த காரியத்தை கர்த்தர் செய்வார். நீங்கள் விசுவாசிக்கும் போது பாருங்கள், யாருக்கெல்லாம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஒரு குருடன் பார்வை அடைந்திருக்கிறான். ஒரு குருடனுக்கு ஆண்டவர் கண்களை திறக்கிறார். அவன் கண்கள் திறப்பதற்கு அவன் செய்த செயல் என்ன? தேவனை அவன் எப்படி பார்க்கிறான், ஆண்டவரை எப்படி பார்க்கிறான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். பாருங்க, பரிதிமை குருடன் என்கிற ஒரு குருடன் இருக்கிறான். உங்களுக்கு நல்லா தெரியும். வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான். இயேசு அந்த வழியாக போகும்போது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறான். இயேசுவோடு கூட போறவங்க அமைதியாக கூப்பிடாதுன்னு சொல்றாங்க. ஆனால் அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். முன்னிலும் அதிகமாய் சத்தத்தோடு கூப்பிட்டானா. இயேசு நின்று கேட்டாரு, அவன் என்னிடத்துல கொண்டு வாருங்கன்னு சொன்னாரு. அந்த குருடனை கொண்டு வந்தாங்க. இயேசு கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? பாருங்க, எல்லாரும் நினைச்சாங்க அந்த குருடன் பிச்சை கேட்க தான் ஆண்டவரை கூப்பிட்டான் என்று. ஆனால் அந்த குருடனுக்கு இயேசு போகிறார் என்பது கேள்விப்பட்ட போது, இயேசு பெரியவர், சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை அவன் விசுவாசிக்க ஆரம்பித்தான். தன் உள்ளத்தில் ஆண்டவரை பெரியவராக எண்ணினான். அவரால் இந்த குருட்டுத்தன்மையை மாற்றி எனக்கு நல்ல பார்வை கொடுக்க முடியும் என்று விசுவாசித்தான். அதனால தான் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. அவன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லுகிறான். இயேசு சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ பார்வை அடைவாயாக. பாருங்க, அவன் பார்வை அடைந்ததற்கு காரணம் அவனுடைய விசுவாசம். இப்படிப்பட்ட பெரிய காரியங்கள் நடந்தது எப்படி நடந்திருக்குது என்று சொன்னால், அவர்களுடைய விசுவாசத்தை வைத்து ஆண்டவர் செய்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. பாருங்க, அந்த குருடனுடைய விசுவாசம் சொல்ற, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் உங்களுடைய விசுவாசம் உங்களை ரட்சிக்காதா? உங்களுடைய விசுவாசம் பெரிய காரியங்களை தேவனிடத்திலிருந்து கொண்டு வராதா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அந்த குருடனுக்கு முழுமையான விசுவாசம் இருந்தது. ஆண்டவர் மேல் அவனுக்கு முழுமையான ஒரு நம்பிக்கை இருந்தது. தேவனால் எனக்கு இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று உறுதியான நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு ஆண்டவரை கூப்பிட ஆரம்பித்திருக்கிறான். அதனால தான் அவன் குருட்டுத்தன்மை மாறி அவன் சுகமாக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அவன் பார்வை அடைந்ததை பார்க்கிறோம். எந்த மனுஷனாலும் செய்ய முடியாது. மனுஷனால் முடியாதது தான் தேவனால் முடியும். மனுஷன் செய்கிற காரியம் பெருசல்ல, தேவன் அதை விட பெரிய காரியங்களை செய்வார்.
அந்த குருடனுக்கு எல்லாரும் பிச்சை கொடுக்க முடியும். அந்த குருடனுக்கு எல்லாரும் காசு போட முடியும். ஆனால் அவன் கண்ணை திறக்க முடியுமா? எந்த மனிதனாலும் முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய கண்களை திறந்தார். அதான் பெரிய காரியம். அவன் கண்களை திறந்தார். எந்த மனுஷனாலும் செய்ய முடியாத செயலை ஆண்டவர் செய்தார். அதுதான் பெரிய காரியம். அந்த பெரிய காரியத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். விசுவாசிக்க வேண்டும். பெரிய காரியங்களை செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். குருடனுக்கு பார்வை கொடுத்திருக்கிறார். பெரிய காரியம். சப்பானிகளை நடக்க வைத்திருக்கிறார். பெரிய காரியம். இன்றைக்கும் விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தரால் செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன். சர்வ வல்லமுள்ள தேவனால் இன்றைக்கும் அந்த அற்புதங்களை செய்ய முடியும். அகிலத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரால் இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய முடியும். விசுவாசிக்க வேண்டும். உறுதியான நம்பிக்கை வேண்டும். தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கும் செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறார். பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிறார் என்று யோபு கூறுகிறார். யோபுனுடைய நிலைமையில யோபு கூறுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து பார்க்க கூட முடியாது. இது எப்படி நடந்துச்சு இந்த காரியம்ன்றத யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். உங்க வாழ்க்கையிலும் அதை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அதை செய்ய போகிறார் ஆண்டவர். பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க. ஆண்டவரை நோக்கி தொடர்ந்து செபியுங்கள். ஆண்டவரை நோக்கி விடாமல் கூப்பிட்டு கொண்டிருங்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். பாருங்க, அந்த குருடனுக்கு பார்வை கொடுத்தது பெரிய காரியம். அவனுடைய விசுவாசம் அவனை ரட்சித்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். பெரிய காரியத்தை ஆண்டவர் அங்கே செய்திருக்கிறார். ஒரு கானானிய ஸ்திரீ வந்து இயேசுவினிடத்தில் தன்னுடைய மகளுடைய சரீர சுகத்துக்காக வந்து இயேசுவினிடத்தில் கேட்பதை பார்க்க முடிகிறது. மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்றாள். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆயிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானார். பாருங்கள், உன் விசுவாசம் பெரிதென்றார். பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர் அவளை பார்த்து சொல்றார், உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லுகிறார். அவள் விசுவாசம் பெரிதா இருந்ததனால் தேவனால் அவளுக்கு பெரிய காரியங்களை செய்ய முடிந்தது. விசுவாசத்தை தாண்டி தேவன் போகவே மாட்டார். உங்கள் விசுவாசம் பெரிதா இருக்கும் போது, உங்கள் விசுவாசம் தேவனுடைய உள்ளத்தை தொடும் பொழுது, உங்களுடைய விசுவாசம் உறுதியாக இருக்கும்போது தேவனால் அதை தாண்டி போக முடியாது. அந்த காரியத்திற்காக கர்த்தர் இரக்கம் செய்வார். பாருங்கள், இங்கே ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் இந்த கானானிய ஸ்திரீ யாரு? ஒரு புறஜாதிய ஒரு பெண். அவள்
ஒரு புறஜாதியல் ஒரு பெண்ணாக இருந்தாள். கானானியரிடத்தில் பெண் கொள்ளக்கூடாது என்று சொல்லி ஆபிரகாம் தன் ஈசாக்குக்கு சொன்னதை வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும். இந்த கானானியர் யார்? நோவா குடித்து வெறித்திருக்கிற போது, அவருடைய வஸ்திரம் விலகி இருக்கும்போது, அவருடைய மகன் அதை பார்த்து மூடாமல் போகும்போது கானான் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி சொல்றார். அப்போ பாருங்க, ஒரு சபிக்கப்பட்ட சந்ததியிலிருந்து புறஜாதி மக்கள் தேவனை அறியாத, தேவனுடைய நியாயபரமான கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்த அந்த குலத்திலிருந்து ஒரு பெண் இந்த கானானிய ஸ்திரீ. அப்போ அந்த கானானிய ஸ்திரீ இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே என் மகளுக்கு இரக்கம் செய்யும் என்று சொல்லி கூப்பிடும்போது ஆண்டவர் இரக்கம் செய்கிறார் இல்லையா? எப்படி இரக்கம் செய்கிறாரு? முதல்ல அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்டேன்னு சொல்றாரு. இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேன் என்று வேற யார்கள் என்றார். ரெண்டாவது சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தெடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்லன்னு சொல்றார். அப்போ அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாலாம். விடாமுயற்சியான விசுவாசம், விடாமுயற்சியான தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவரையும் நான் விடமாட்டேன் என்ற ஒரு முயற்சி. அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதா இருந்தது பாருங்க. இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்றோம், நடக்கலையா விட்டுடுறோம். சில காரியங்களுக்காக ஜெபிப்பது உண்டு, ஆனால் அது நடக்கலைன்னா அதை விட்டுடுறோம். ஆனால் அவள் விட்டு போல. அவளுக்கு தெரியும், இந்த உலகத்தில் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் இவர்தான். இவரிடத்துல மட்டும்தான் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இவரால் மட்டும்தான் என் மகளுக்கு குணம் ஆக்க முடியும். இவரால் மட்டும்தான் என் மகளை உயிர்ப்பிக்க முடியும் என்று சொல்லி அவள் நன்கு அறிந்திருந்தாள். இந்த உலகத்தில் வானத்திலும் பூமியிலும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள கர்த்தர், வானத்தையும் பூமியும் படைத்த தேவனால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, உலகத்தில் பலவிதமான சொல்யூஷன் இருக்கலாம். ஒரு பிரச்சனைக்கு பலவிதமான தீர்வு இருக்கலாம். ஒரு பிசாசு பிடித்தவர்களை கொண்டு போய் எங்கேயாகிலும் ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஆனால் இவள் இயேசுனிடத்தில் வந்துட்டா. இயேசு சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தெடுத்து நாய்க்குட்டிக்கு போறது நல்லதில்லைன்னு சொல்றாரு. ஆனால் இப்படி பேசும்போது வேற ஏதாகிலும் ஒரு சொல்யூஷன் இருக்கும், வேற எங்கேயாவது போய் பார்த்துக்கலாம்னு சொல்லி போயிருக்கலாம். பாருங்க, நம்ம கூட ஒரு காரியத்தை முயற்சி பண்ணுவோம், அது சரியா நடக்கலாம், வேற ஏதாவது முயற்சி பண்றாங்க இன்றைக்கு உலகத்துல இல்லையா? ஒரு காலத்துக்கு ஒரு காரியத்திற்கு காலதாமதம் ஆச்சுன்னா வேற இடத்துல எதில் ஆகிலும் ஒரு முயற்சி பண்ணி சீக்கிரமா அதை நிறைவேற்றி விடலாம் என்று சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் இவளோ இந்த உலகத்திலே இவரால் மட்டும்தான் என் மகளுக்கு குணமாக்க முடியும் என்று சொல்லி முழு நம்பிக்கையாய், நிச்சயமாய், தேவன் மேல விசுவாசமாய் அவருடைய பாதத்தில் விழுந்து கேட்கிறா, ஆண்டவரே என் பிள்ளைக்கு இறங்கும் என்று சொல்லி. ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது. பெரிய ஆண்டவர் பெரிய காரியத்தை பார்க்கிறார் பாருங்க. அவளுக்குள்ள இருந்த விசுவாசம் பெரிதுன்னு சொல்றார். நீ விரும்புகிறபடி ஆக கடவுது என்று சொன்னார். அந்த நேரமே அவளுடைய மகள் ஆரோக்கியம் அடைந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவளுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தேவன் உண்டாக்குறதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில உங்களுக்குள்ள பிரச்சனைக்கு தேவனால் தீர்வை உண்டாக்க முடியும். என்ன காரியமோ அதில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறீர்கள்? ஆண்டவரை ஆராதிக்கிற உங்களுக்கு விசுவாசம் வேண்டும். தேவனை துதிக்கிற உங்களுக்கு தேவன் மீது அளவில்லாத நம்பிக்கை வேண்டும். அவர் சர்வ வல்லமுள்ள கர்த்தர், அவரால் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று நம்ப வேண்டும். பெரிய காரியங்களை செய்ய முடியும். வேதம் நமக்கு அப்படிப்பட்ட ஆதாரபூர்வமான சாட்சி கொடுக்கிறது. அவர் சர்வ வல்லமுள்ள கர்த்தர். இன்றைக்கும் குருடருக்கு பார்வை கொடுக்க முடியும், இன்றைக்கும் சப்பானியை நடக்க வைக்க முடியும், இன்றைக்கும் சுகமாக்க முடியும், வியாதிகள் சுகமாக்க முடியும். இன்றைக்கும் இயேசுவின் நாமத்தினால பேய்கள் ஓடுகிறது, இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் உண்டாகிறது. யாருக்கு? முழுமையாக விசுவாசிக்கிறவர்களுக்கு, தேவன் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு, இந்த உலகத்தில் அவர்தான் எல்லாவற்றையும் செய்ய வல்லமுள்ளவர் என்று நம்புகிறவர்களுக்கு தேவன் இரக்கம் செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார், தேவன் அதிசயங்களை செய்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று இந்த கால நேரத்தில் பரிசோதித்து பாருங்க. உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீங்கள் தேவனை எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த உலகத்தில் உங்களுடைய பிரச்சனைக்கு அவர் மட்டுமே சொல்யூஷன், அவரால் மட்டுமே சொல்யூஷனை கொடுக்க முடியும், அவரால் மட்டுமே தீர்வு கொடுக்க முடியும் என்று நம்புகிறீர்களா? இல்லை, வேற இடத்துல எனக்கு
ஒரு ஆப்ஷன் இருக்குது. வேறு இடத்துல ஒரு தீர்வு இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறீங்களா? உங்கள் விசுவாசம் நிலையானதாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை தேவன் உங்களுக்கு செய்ய முடியும், நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு அவர் உங்களை ரட்சித்தது பெரிய காரியமாக நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா? நான் ரட்சிக்கப்பட்டது நான் பெரிய காரியமாய் நினைக்கிறேன். இந்த உலகத்தில் என்னை மாற்றுவதற்கு தேவனால் மட்டும்தான் முடியும். இந்த உலகத்தில் எனக்குள்ள ரட்சிப்பை கொண்டு வருவதற்கு ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். குடித்துக்கொண்டு கஞ்சா அடித்துக்கொண்டு பலவிதமான தீய பழக்கத்தில் காலையில் விடிந்தால் 5 மணியிலிருந்து இரவு 10 மணி வரையும் சாராயத்தை குடித்து கொண்டிருந்த என்னை ஆண்டவர் ரட்சித்தது பெரிய காரியமாய் நான் எண்ணுகிறேன். எனக்குள்ள மாற்றங்களை கொண்டு வந்தது நான் பெரிய காரியமாய் எண்ணுகிறேன். இந்த உலகத்தில் எந்த மனுஷனாலும் செய்ய முடியாத ஒரு செயலை தேவன் எனக்குள்ளே செய்திருக்கிறபடினால் அவர்தான் இந்த உலகத்தில் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த தேவன் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவராலே உங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்க முடியுமானால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தேவனால் செய்ய முடியும். அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். இதுதான் யோபு சொல்லுகிறார். எல்லாவற்றையும் இழந்த போது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அவர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறார். யோபு 42ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை சொல்லுகிறார். தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் தேவன் பெரியவர். இந்த உலகத்தில் பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இப்போது உங்களுடைய நிலைமை கர்த்தர் அறிவார். அவருக்கு தெரியாமலாம் இல்லை. உங்களுடைய கடன் பிரச்சனை அவருக்கு தெரியாமல் இல்லை. உங்கள் வியாதி அவருக்கு தெரியாமல் இல்லை. உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் வடிக்கிற கண்ணீர், இரவும் பகலும் உங்களுடைய உள்ளான காயப்பட்ட இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் படுகிற வேதனைகளை கர்த்தர் பார்க்கிறார். உங்களுடைய வீட்டு காரியங்களை குறித்து கவலைப்படுகிறதை பார்க்கிறார். ஐயோ, என் பிள்ளை இப்படி இருக்கிறது என்று கண்ணீர் வடிக்கிற உங்களை கர்த்தர் பார்க்கிறார். இது எல்லாம் தேவனால் மாற்ற முடியும் என்று ஒரு விசுவாச நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். ஆண்டுடைய சமூகத்தில் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். என்னை நோக்கி கூப்பிடுங்கள், அப்பொழுது நீங்கள் அறியாத எட்டாவது பெரிய காரியங்களை நான் உங்களுக்கு அறிவிப்பேன், பெரிய காரியங்களை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியும். இன்றைக்கு இந்த உலகத்தில் ஆண்டவரால் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? பெரிய காரியங்களை செய்ய தேவன் வல்லமுள்ளவராயிருக்கிறார். வல்லமுள்ளவராயிருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிற போது அவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் அவர் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை பார்க்கிற போது இந்த உலகத்தில் யாராலும் செய்ய முடியாத ஒரு செயல் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. விசுவாசிக்கிறீங்களா? யாராலும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட மகத்துவமான செயல்களை செய்திருக்கிறார். மரித்தோரை உயிர்ப்பித்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் மரணத்தை ஜெயித்திருக்கிறார். சிலுவையில் அவரை மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் சில சபைகளிலே பெரிய அற்புதங்களை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிற சபைகளிலே, அவரை கனப்படுத்துகிற சபையிலே, அவரை ஆராதனையிலே மகிமைப்படுத்துகிற சபைகளிலே இன்றைக்கும் அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். சப்பானிகள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் ஊமையார் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் குருடர் பார்வையடைந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனால் அப்படிப்பட்ட காரியம் செய்ய முடிகிறது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். என் நாமத்தினாலே பிசாசுகளை நீங்கள் துரத்துவீர்கள், வியாதிஸ்தர்களுக்காய் ஜெபிப்பீர்கள், வியாதி சுகமாகும் என்று சொல்லி ஆண்டவர் அப்படிப்பட்ட பிரதானமான கட்டளையை ஊழியக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனவே அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய அற்புதங்களை செய்ய முடியும். உங்கள் ஜெபம்
உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய உபவாசம் ஆண்டவருக்கு முன்பாக அதிகமாக இருக்க வேண்டும். பெரிய காரியங்களை செய்கிற தேவன் என்று சொல்லி நீங்கள் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். உங்கள் விசுவாசம் பெரிதாக இருக்க வேண்டும். அந்த ஸ்திரீயினுடைய விசுவாசம் பெரிதென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் பெரியது. ஆண்டவர் பெரிய காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பாருங்க, தாவீது சொல்றாரு 96ஆம் சங்கீதம், கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். கர்த்தர் பெரியவர், அதிகமாய் அவரை ஸ்தோத்திரிக்கக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறார், அதிகமாக ஸ்தோத்திரிக்கப்பட வேண்டியவராய் இருக்கிறார். ஆமாம், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. எல்லா தேவர்களிலும், எல்லா தேவர்களிலும், உலகத்தில் எத்தனை தேவர்கள் இருந்தாலும் அது எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். ஆமாம், அவரிடத்தில் நான் நன்மை பெற்றேன் என்று சொல்லுகிறார். 135ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் போது 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். நான் அறிவேன். பாருங்க, தாவீதுக்கு இந்த அறிவு இருந்திருக்கிறது. கர்த்தர் பெரியவர், எல்லா தேவர்களிலும் பெரியவர் என்ற ஒரு அறிவு தாவீது பெற்றிருந்தான், ஒரு அறிவை பெற்றிருந்தான். இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாகிய நமக்கு எல்லா தேவர்களிலும் ஆண்டவர் பெரியவர் என்ற அந்த அறிவு நமக்கு உண்டாக்கப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியினால் வருகிற அறிவு, பரிசுத்த ஆவியினால் வருகிற ஞானம், பரிசுத்த ஆவியால் வருகிற பலன் நமக்கு வர வேண்டும். இந்த தாவீது எப்பொழுதும் கர்த்தரை ஆராதிக்கிறவன், தாவீது எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவன், எல்லா நேரத்திலையும் கர்த்தரை கூப்பிடுகிறவன். எப்படிப்பட்ட நெருக்கம் வந்தாலும் வாழ்க்கையில் ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ள ஒரு மனுஷன், கர்த்தரையே நோக்கி கூப்பிடுகிறவன். பாருங்க, தாவீது அடிக்கடி சொல்றாரு, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். எப்போ கூப்பிட்டாரா? நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் என் கூப்பிடுதலை கேட்டு என்னை விசாலமாக்கினார், விசாலமான இடத்திற்கு கொண்டு வந்தார், என் நெருக்கங்களை மாற்றினார் என்று சொல்லுகிறார், என் உபத்திரவத்தை மாற்றினார் என்று அவர் சொல்லுகிறார். இங்கே வாசிக்கும் போது கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். இந்த அறிவு நமக்கு இருக்கணுங்க. நான் அறிவேன், எனக்கு தெரியும் என் தேவன் பெரியவர், எனக்கு தெரியும் நான் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர், எனக்கு தெரியும் நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லம் உள்ளவர். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆண்டவரை நீங்க எப்படி பார்க்குறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்? வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், அண்ட சராசரங்களையும் படைத்தவர், சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், சகலத்தையும் புதிதாக்குறவர், இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர், ஒரு காரியத்தை உருவாக்குறவர், மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர். அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் எப்படி அறிந்திருக்கிறீர்கள்? ஏதோ சாதாரணமாய் அனுதினமும் சாப்பாட்டுக்காக நாம் ஆராதிக்கிற கடவுளா? அனுதினமும் நம்முடைய தேவைகளுக்காக அவர் தேவனா? அதையும் தாண்டி அவரால் எல்லாம் செய்ய முடியும், அதையும் தாண்டி பெரிய காரியங்கள் அவரால் செய்ய முடியும். அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், அதில் நீங்கள் அறிய வேண்டும். இவர் சொல்றாரு, நான் அறிவேன். என்ன அறிவேன்? அவர் பெரியவர் என்பதை நான் அறிவேன், அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நான் அறிவேன், எல்லா தேவர்களிலும் பெரியவர் என்பதை நான் அறிவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரியமானவர்களே, தேவன் செய்த அற்புதங்களை வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது அவர் பெரியவர் என்று அறிவு நமக்கு வேண்டும். இந்த வேதத்தை வாசிக்கும் போது தேவன் பெரியவர் என்பதை நாம் அறிய வேண்டும். தாவீது அறிந்து கொண்டான். நீங்களும் நானும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிய வேண்டும். நம்முடைய ரட்சிப்பை நமக்கு காண்பிக்கும். தேவன் பெரியவர், என்னை ரட்சித்திருக்கிறார், என்னை மீட்டெடுத்திருக்கிறார், என் பாவங்களை மன்னித்திருக்கிறார். பாவங்களை இந்த உலகத்தில் மன்னிப்பதற்கு யாராலே முடியாது, தேவனால் முடியும். அதனால்தான் தேவன் பெரியவராயிருக்கிறார். இந்த உலகத்தில் பாவத்தை மன்னிக்கிற தேவன் பெரியவர்,
சிலுவையிலே தன் ஜீவனை பலியாய் கொடுத்து இரத்தத்தை விலைக்கிரயமாய் செலுத்தி தன் பாவங்களை மன்னித்திருக்கிறார். அவரை நாம் பெரியவராய் விசுவாசிக்க வேண்டும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். எப்படி விசுவாசிக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். பாருங்கள், ஆண்டவர் பெரியவர் என்பதை அறிந்ததுனால தான் தாவீதுக்கு கோலியாத்தை மேற்கொள்ளுவது சாதாரணமான காரியமாக இருந்தது. கர்த்தர் பெரியவர் என்பதை அவன் அறிந்ததுனால தான் சொல்றார் பாருங்க, கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். அவர் தேவனை அறிந்திருந்ததனால், தேவன் பெரியவர் என்பதை அறிந்திருந்ததனால் கோலியாத்தை முறியடிப்பது தாவீதுக்கு லகுவாக இருந்தது. அங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் தேவன் பெரியவர் என்ற அந்த அறிவு அவர்களை விட்டு போய்விட்டது. சவுல் ராஜாவுக்கும் அந்த எண்ணம் இல்லை. தேவன் பெரியவர், தேவனால் செய்ய முடியும் என்ற அந்த நம்பிக்கை அவர்களுக்கு அற்று போயிடுச்சு. உங்க வாழ்க்கையில என்றைக்கும் உங்க பிரச்சனை நேரத்தில் ஆண்டவரை பெரியவராய் பார்க்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்க பிரச்சனையை நீங்கள் மேற்கொண்டு வெளியே வர முடியும். உங்கள் போராட்டத்தில், உங்கள் பிரச்சனையில, உங்கள் நெருக்கத்தில், உங்க வியாதியில, உங்கள் வறுமையில ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு, அந்த பிரச்சனையில நீங்கள் தேவனை எப்படி பார்க்கிறீர்கள்? அவரை பெரியவராய் பார்க்கும்போது, பெரியவர் என்ற எண்ணம், பெரியவர் என்ற அறிவு உங்களுக்கு உண்டாகும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர். இந்த எண்ணம் தாவீதுக்கு இருந்ததனால், இந்த அறிவு தாவீதுக்கு இருந்ததனால் கோலியாத்தை ஈஸியாக மேற்கொண்டு வெற்றி எடுத்தார், ஜெயம் எடுத்தான். முழு இஸ்ரவேலுக்கும் ஒரு ஜெயத்தை கொண்டு வந்தார். ஆண்டவருடைய நாமம் பெரியது. இயேசுவின் நாமம் பலத்த துருகம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான்கள் அதற்குள் ஓடி போய் சுகமாயிருப்பார்கள் என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் பெரியவர். அதனால் நீங்க பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் எல்லா காரியங்களும் மாற்றுவார். விசுவாசிப்பீங்கன்னா உங்கள் காரியங்கள் எல்லாம் மாறும். சரியை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் பெரியது. அந்த குருடனை பார்த்து சொன்னார், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. விசுவாசிக்கிறவர்கள் தேவனை பெரியவராய் பார்ப்பார்கள். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், பெரிய காரியங்களை நான் செய்வேன், பெரிய காரியங்களை நான் செய்வேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க எதை இழந்து போனீங்க, எதை விட்டு போனீங்க, எந்த காரியம் உங்களுக்கு எதிராக நிற்கிறது, இன்றைக்கு அதை கர்த்தர் முறியடிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். எதிரே எழும்பியிருக்கிற எல்லா போராட்டங்களையும் மாற்ற தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண இறங்கி இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்ய இறங்கி இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நான் விசுவாசிக்க என் பிரச்சனையை மாற்றுங்க. ஆண்டவரே, நான் விசுவாசிக்க என் கடன் பிரச்சனைக்கு ஒரு வழியை உண்டாக்குங்க. ஆண்டவரை கேளுங்க. நான் விசுவாசிக்கிற ஆண்டவரை என் வியாதி குணமாகட்டும் என்று கேளுங்க. ஏன்னா தேவன் மரித்தோரை உயிரோடு எழுப்பினவர், குருடருக்கு பார்வை கொடுத்தவர், சப்பானியை நடக்க வைத்தவர், இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர். அவர் அற்புதங்களை செய்வார். உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன்.